என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. திருவாடனை அருகே மணல் திருட்டு புகார். ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்தும் உயிருக்கு ஆபத்து என தாவேக நிர்வாகி கண்ணீர் மல்க பேட்டியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழுபுலி கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித். தாவேக உறுப்பினரான இவர் தங்கள் பகுதியில் நடைபெறும் சட்டவிரோத மணல் திருட்டு சம்பந்தமாக திருவாடனை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரியிடம் பலமுறை புகார் அளித்தார். ஆனால் அதிகாரிகள் தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே மணல் கொள்ளையர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷிடம் ரஞ்சித் புகார் அளித்தார். ஆனால் எஸ்பியிடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. தற்போதைய எஸ்பி சந்தீஷ் இந்த மாவட்டத்துக்கு வந்து பல வருடங்களாகியும் தொடர்ந்து இங்கேயே பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. உயிருக்கு ஆபத்து என்று எஸ்பியிடம் பாதுகாப்பு கேட்டு சென்றார். அதே உள்ளூர் காவல் நிலையத்துக்கு மனுவை அனுப்பி பாதுகாப்பு கேட்க சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று பாதிக்கப்பட்ட ரஞ்சித் கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் தனது உயிருக்கு கடுமையான ஆபத்து நிலை வருவதாக அவர் வேதனை தெரிவித்தார். மேலும் சுமார் 100 யூனிட் மணல் கடத்தப்பட்டு பல இடங்களில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதை உடனடியாக அரசுடைமையாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இப்பகுதியில் திமுக மற்றும் அதிமுகவினர் தொடர்ந்து மணல் திருட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி, திருவாடனை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தனி கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கண்ணீர் மல்க பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதுல இருந்து பிரச்சனையா இருந்துச்சு. நாங்க போய் எஸ்பி சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தோம். எஸ்பி சார் திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அது போய் டிஎஸ்பி சார்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். டிஎஸ்பி சார் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எதுக்குமே எங்களுக்கு கேட்கவே கிடையாது. எங்களை வந்து அந்த மணல் தடுத்த கண்ணிகளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார். என்னையும் பிரவீன் என்ற இன்னொரு மச்சான உறவினர் அவரையும் 2 பேரும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார். அது குறித்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். எஸ்பி சார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். மணல் பிரச்சனை சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார்ட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எந்த ஒரு விசாரணையும் பண்ணவே இல்லை சார். எஸ்பி சார் பெட்டிஷன் திருவண்ணாமலை ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்க திருவண்ணாமலை ஸ்டேஷன்லேருந்து எங்களை கூப்பிட்டு பிரபு சார் ஒருத்தர் வந்து எங்களை கேட்டாங்க. நாங்கள் சொல்கிறோம் சார், கிராமத்தில் பிரச்சனை பண்ணலை, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சோன்னு சொல்லி ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் கூட்டத்தை மட்டும் போட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் இப்போ தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்ற மட்டும் சொல்லுங்க சார். பிரபு சார் அடுத்த நாள் அந்த ஆப்போசிட் பார்ட்டி போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஊரில் இருக்க எல்லாரையும் ஒரு ஆள் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எழுதி கொடுக்கல, கேட்கல அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு சார். நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு கூட்டத்தை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு சார். மணல் பிரச்சனைக்கு நாங்கள் கேட்டோம் சார். எந்த ஒரு நடவடிக்கை விஓ சார்கிட்ட நான் கேட்டேன், எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அட்டாச்சு விஓ சார் பேர் தெரியல எனக்கு, பழங்குளம் விஓ அந்த சார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தாசில்தாரை பார்த்து நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மறுபடி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கனால நாங்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் சார். மணல் திருட்டு சம்பந்தமாக முருகானந்தம் அவங்க வீட்டில் வந்து 100 யூனிட் மணல் இருக்குது. தமிழ்மணி என்ற ஒரு நபர், அவங்க ரிலேட்டிவ், அவருக்கு ஒரு 20 யூனிட் மண் கிடக்கு. பார்ட்டிபுரம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர் வீட்டில் ஒரு 5 டக்கு மண் கிடக்கு. இதை ரெஸ்கியூ பண்ணுங்க, அரசோட ஆக்குங்க அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் சார். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நேற்று வந்து சிஎம்சிலேருந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு திருவாடனை காவல் நிலையத்தில் கூப்பிட்டு விசாரித்தாங்க. நாங்கள் எங்கள் தரப்புல கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டோம். அப்போ நாங்கள் போய் தாசில்தாரை பார்த்து கேட்குறோம். தாசில்தார் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. விஓ சார்ட்டையும் கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எஸ்பி சார்ட்டை கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயே எங்கள் உசலுக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எழுதியே கொடுத்துருந்தோம். இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றோம். இன்றைக்கி நான் மணக்குடிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் சார். மணக்குடியிலேருந்து கரெக்டாக அனுமதிக்குடியிலேருந்து மணக்குடிக்கு வந்துட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு முன்னாடி 3 பேர் பைக்கில் வந்தாங்க. முன்னாடி ஒரு பல்சர் பைக்கில் வந்தாங்க. 2 பேர் ஸ்டார் சிட்டி பைக்கில் வந்தாங்க. ஒருத்தர் ஸ்டார் சிட்டி பைக்கில் எனக்கு முன்னாடி போனவர் வண்டி ஸ்டக்கா என்ற மாதிரி எண்டாவில். சரி, வண்டி எதுவும் கம்ப்ளைண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நின்னோம் சார். ஒருத்தர் மீசை வச்சுருந்தாப்புல, ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு இந்த மாதிரி சட்டை போட்டிருந்தார் ஒருத்தர். இன்னொருத்தவர் அவரோட ஸ்டார் சிட்டி பைக்கில் வந்தவர் வெள்ளை சட்டை போட்டு பிளாக் பண்ணி விட்டுருந்தாரு. இன்னொரு பல்சரில் வந்தவர் ஃப்ரண்டில் வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு, நடுவில் ஆஃப் ஒருத்தர் ஒரு பையன் போட்டிருந்தாப்புல. இன்னொரு பையன் பின்னாடி, இந்த பையன் எனக்கு லைட் வச்சுட்டே தெரியல. அந்த பின்னாடி அந்த ஸ்டார் சிட்டி பைக்காரு என்னை வந்து இப்படி வந்து பிடிச்சாப்புல, எந்த ஒரு இது எங்கே போகுது இந்த ரோடு அப்படின்னு கேட்டார். வண்டி எதுவும் ரிப்பேர் ஆகணும்னு ஸ்லோ பண்ணுறேனே அப்படின்னு சொன்னேன்.
அவர் என்ன பண்ணாரு, இது ஓரி போறானே விட்டு என் கை மேல என்ன கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பல என்னை பின்னாடி அடிக்க விடுறாங்க. இரும்பு பைப் டப்புனு இப்படி பின்னாடி திரும்பினே என் வாயில் அடிச்சாரு. அதோட நான் ஓடியான்ட்டேன். அப்போ அவன் சொன்னா, அதுக்கு முன்னாடியே அந்த அந்த வண்டியில போட்டோ பார்த்து வந்தனால அவன் சொன்னா, இது முருகானந்த அனுப்புற போட்டோ தான், பார்ட்டி அனுப்புற போட்டோன்னு பாடுறா அப்படிங்கிறத 2 பேர் போட்டோ அப்படி கிளிக் பண்ணல. நான் இருந்து பார்த்தேன். ஒரு போட்டோ பிரவீன்ன்ற பேரோட போட்டோ, 2வது நான் மட்டும் தனியாக இருந்திருக்கனால டக்குனு போட்டோ பார்த்துட்டு வந்து என்னை அடிச்சாரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழை விட்டீங்களா சர்வானா கஷ்டப்பட்டு உழைக்க வச்சு ஜெயிச்ச ஒரே ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் அந்த நிலவுக்கு உட்கார்ந்துருக்கிற காரணமே அதுதான். என்னால இருக்கவே எங்க அம்மா எனக்கு அப்பா கிடையாது, நான் ஒரே பையன். கூலிப்படைதான் சார். அவங்க பார்ட்டி பண்ண அவரே பேசியிருக்காரு. அவர் பேசினா ஆடியோ ரெக்கார்டு எல்லா ஆதரவும் இருந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மாண்புமிகு முதலமைச்சர் தமிழர் விஜய் அவர்களுக்கு போகணும். உங்க கட்சிக்கு உழைச்ச எனக்கு கிடைத்த மரியாதை பாருங்க. அந்த ராஜ்யவிட்டு உங்களுக்கு என்ன நல்லா தெரியும். என் நிலைமையை பாருங்க எப்படி இருக்க பாருங்க. ஆனார் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சார். அவங்க கண்ணர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இதனாலதான் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ரொம்ப அவங்களோட பணம் இருக்கு. அவங்க அப்பயே சொன்னாங்க, நீ என்னடா பண்ணிடுவேன். நாங்க எதுவும் பண்ணல சார். நாங்க எங்களோட உரிமையை தான் சார் கேட்டோம். அதுக்கு எங்களுக்கு நடந்த அடிச்சு தான் சார். கூலிப்படையை வச்சு அடிச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. பின்னாடி அடிக்க வேண்டியது ஜஸ்ட் திரும்பினால பல்லு பூரா எல்லாம் போச்சு சார். எல்லாமே போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.